ஓம் சாந்தி. 12/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதனால் நீங்கள் அலைந்து திரிவது இப்பொழுது நின்றுவிட்டது. நீங்கள் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்கின்றீர்கள். கேள்வி: தேவர்களிடம் உள்ள சக்தி என்ன? என்ன சிறப்பியல்பினால் அவர்கள் இந்த சக்தியை கொண்டுள்ளனர்? பதில்: தேவர்களிடம் முழு உலகையும் ஆட்சி செய்யும் சக்தி உள்ளது. ஒரே வழிகாட்டலை பின்பற்றுகின்ற சிறப்பியல்பை அவர்கள் கொண்டிருப்பதனாலேயே அவர்களிடம் இந்த சக்தி உள்ளது. அங்கே அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர். அதனால் அங்கே ஆலோசகர்கள் போன்றோருக்கான அவசியம் இல்லை. 21 பிறவிகளுக்கு ஆட்சி செய்யும் அளவிற்கு தேவர்கள் சங்கமயுகத்தில் தந்தையிடம் இருந்து அத்தகைய வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். அங்கே ஒரு அரசருக்கு ஒரு தெய்வீக குடும்பம் இருக்கும். அங்கே வேறு வழிகாட்டல்கள் எதுவும் இருப்பதில்லை. பாடல்: ஓ பிரபுவே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நினைவு செய்வதில் மாயை விளைவிக்கும் தடைகளையிட்டு பயப்படாதீர்கள். 2. இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் இறை சமுதாயத்திற்கு உரியவர்களாகி இறை வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். செயல்களை செய்யும் பொழுது தந்தை ஒருவரின் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் அகநோக்கு என்னும் குகையில் இருப்பதன் மூலம் ஆத்ம உணர்வு உடையவராகி உங்களின் சரீரத்தில் இருந்து பற்றற்றவர் ஆகுவீர்களாக. பாண்டவர்களின் குகை என காட்டப்பட்டுள்ளது அகநோக்கு குகையே ஆகும். எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்து பற்றற்று இருக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் அந்த குகையில் இருப்பதுடன் ஆத்ம உணர்வு ரூபத்தில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் இந்த உலக சூழலுக்கு அப்பாற்பட்டிருப்பதுடன் அதன் ஆதிக்கத்திற்கும் உட்பட மாட்டீர்கள். குகையில் இருப்பதன் மூலம் நீங்கள் வெளி உலக சூழலில் இருந்து விடுபட்டிருப்பீர்கள். அதேபோல் இந்த அகநோக்கெனும் குகை உங்களை எல்லோரிடம் இருந்தும் பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்பானவராகவும் ஆக்குகின்றது. தந்தையால் நேசிக்கப்படுபவர்கள் இயல்பாகவே முற்றிலும் தனித்துவமானவர்கள் ஆகுவார்கள். ஸ்லோகம்: ஆன்மீக முயற்சியே விதையும் வசதிகள் அதன் விரிவாக்கமும் ஆகும். ஆன்மீக முயற்சியை விரிவாக்கத்திற்குள் மறைத்து விடாதீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருப்பதன் அடையாளம் சதா கடலின் ஆழத்தில் மூழ்கி இருப்பதுடன் உண்மை மற்றும் முதிர்ச்சியின் ரூபமாகவும் இருப்பதாகும்.
ஆத்ம உணர்வு ஸ்திதியின் அடையாளங்கள் ஒருவரின் முகத்தில் புலப்படும். ஒரு புறம் கடைகின்ற முகம் இருக்கும், இன்னொரு புறம் களிப்பான, அதாவது புன்னகை செய்கின்ற முகம் காணப்படும். இந்த இரண்டு குணவியல்புகளும் முகத்தில் தென்படும். அகநோக்கில் உள்ளதோர் ஆத்மா சதா மலர்ச்சி நிறைந்தவராகவே தென்படுவார். ஏனென்றால் அங்கே மாயையின் எதிர்ப்புகள் முடிவடைந்து இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.